அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகள் பத்தியும் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். அதை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வீடியோஸா போடுறோம். இப்ப சென்னை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய பேர் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, சென்னைங்கிறது வெறும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்தது தான் சென்னை ரீஜியனுக்கான இன்ஜினியரிங் காலேஜ். நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் போட்டிருக்கீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தியும் போடுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி வீடியோஸ் போடுறேங்க. ஸோ இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த 10 இன்ஜினியரிங் காலேஜும் கவுன்சிலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ரவுண்ட்ல சீட்டு ஃபில் ஆச்சு, எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்க, எவ்வளவு சதவீத இடங்கள் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஏ டு இசட் டீடைல்ஸ் பார்ப்போங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜோட கோட். இது வந்து காலேஜ் ஆஃபர்ங்கிறது ஜஸ்ட் காலேஜ் கோட பேஸ் பண்ணி தான். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1949ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. மொத்தம் 12 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. 762 சீட் வந்து டோட்டலா கவுன்சிலிங்க்கு ஒதுக்குனாங்க. இந்த 762 சீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நம்மளுக்கு 739 சீட் ஃபில் ஆயிடுச்சு. அதாவது 97% சீட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபுல் ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 23 சீட்டு. ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயே சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 97% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1232 ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, செங்கல்பட்டு. மொத்தம் 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 350 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 11 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட்ல 32 பேரும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 33 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல 22% இடங்கள் மட்டும் தான் ஃபுல்லா இருக்குது. ஸோ இதுல எப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் இந்த கல்லூரியை பத்தின விஷயங்கள். அடுத்த கல்லூரி 1301 முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓஎம்ஆர், செங்கல்பட்டு மாவட்டம். 2002வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 12 கோர்ஸ் நடத்துறாங்க. ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 297 சீட் ஒதுக்கி இருக்காங்க. இதுல பார்த்தோங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 80 சீட்டு ஃபுல்லா இருக்கு. அதிகபட்சமா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 49% சீட், அதாவது 145 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 16 சீட்டு ஃபுல்லா இருக்கு. டோட்டலா கவுன்சிலிங்ல 82.5% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன டேட்டா தெரிய வருது பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து நம்மளுக்கு முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1303 ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி, செங்கல்பட்டு மாவட்டம். 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 471 சீட் ஒதுக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3 பேர் சேர்ந்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் 103 பேர் சேர்ந்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் 247 பேர் அதிகபட்சமா சேர்ந்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் 26 பேர் சேர்ந்திருக்காங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல 80.5% இடங்கள் சேர்ந்து ஃபில் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கவுன்சிலிங் மூலமா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1315 ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செங்கல்பட்டு எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த வருஷம் கவுன்சிலிங்ல வரல. பட் இருந்தாலும் நம்ம அதோட டேட்டாவையும் பார்த்துக்கலாம். 1996ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 516 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 506 சீட், அதாவது 98.1% சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 9 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி 100% சீட்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருந்த ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, செங்கல்பட்டு மாவட்டம். 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு 432 சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 சீட்டு தான் ஃபுல் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல அதிகமா 247 சீட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிருக்கு. அதாவது 57% சீட் ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 158 சீட், 37% சீட் ஃபுல் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 5 சீட்னு சொல்லி மொத்தமா 96% சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்கு. பட் இதுல நம்மளுக்கு தெரியிற டேட்டா என்னன்னா, செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஓரளவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரியா வந்து அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க.
அடுத்த கல்லூரி 1401 ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். 1984 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துறாங்க. 456 சீட்டுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 7 சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 87 சீட்டு ஃபுல்லா இருக்கு. மெயினா இவங்களுக்கு எங்க ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 173 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 24 சீட்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல 63.8 அதாவது 64% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. பட் மெயினா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி நம்மளுக்கு 1409 கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம். 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 338 சீட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பேர் ஃபுல் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 130 பேரும், தேர்ட் ரவுண்ட்ல 160 பேரும். கிட்டத்தட்ட சேமா வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. கவுன்சிலிங்ல டோட்டலா 89% சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 1423 ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, செங்கல்பட்டு. 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 203 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் 25 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல 113 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா 76.8% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது கவுன்சிலிங்ல ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1444 ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ். ப்ரீவியஸா சென்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம். 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 203 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் ஒரு சீட்டு. தேர்ட் ரவுண்ட் 25 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 18 பேர்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல 22% இடங்கள் நிரம்பி இருக்கு. ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் கவுன்சிலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்களுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான உங்களுக்கு தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.